ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி தி அதர் பிளானட் தான். ஓகே. இந்த ஸ்டோரியில 5 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கபீர் வந்து பாசி கேரக்டர். முத்து, சிவா இவங்க 2 பேரும் கபீர் சொல்றது எல்லாத்தையும் கேட்குற மாதிரியான கேரக்டர். அடுத்து இந்த கதையில எனக்கும் ஒரு கேரக்டரா இருக்கணும்னு ஆசை. ஸோ நானும் இந்த கதைக்கு வரேன். இது இல்லாம ஃபிஃப்த் பர்சன். அந்த ஃபிஃப்த் பர்சன் வேற யாரும் இல்ல. இந்த ஸ்டோரிய கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க தான். ஓகே. நம்ம எல்லாரும் தி அதர் பிளானட்குள்ள போலாமா? ஓகே. இப்ப நம்ம எல்லாரும் எப்போதும் மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோமா. அப்போ ஒரு நாள் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களாம். அப்ப நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கே, என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க குட்டியா டிஃப்ரெண்டா ஏதோ நின்னுச்சாம். அதை பார்த்தோன்னே நீங்க ஃபர்ஸ்ட் பயந்து போயிட்டீங்களாம். உங்களை பார்த்த அதுவும் அதை பார்த்து நீங்களும் ஆன்னு கத்திட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களாம். அப்புறம் கொஞ்சம் டைம் கழிச்சு மெதுவா நீங்க எட்டி பார்த்தீங்களாம். அதுவும் உங்கள மெதுவா எட்டி பார்த்துச்சாம். நீங்க கொஞ்சம் தைரியத்த வர வச்சுக்கிட்டு, கிட்ட போய் அத தொட்டு பார்த்தீங்களாம். தொட்டு பார்த்துட்டு, "நீ யாருப்பா? குட்டியா கியூட்டா இருக்கியே!" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அது சொன்னிச்சாம், "என்னோட பேரு தான் அட்லஸ். நான் ஆண்ட்ரோமிடா கேலக்ஸில இருந்து வரேன்." அப்படின்னு சொன்னிச்சாம். அத கேட்டோனே நீங்க, "ஓ! அப்ப நீ ஒரு ஏலியனா?" அப்படின்னு சொல்ல, அதுவும் "ஆமா" அப்படின்னு சொன்னிச்சாம். உடனே நீங்க கேட்டீங்களா, "சரி, சரி. நீ எதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதுக்கு அட்லஸ் சொன்னுச்சாம், "ஒரு முக்கியமான பொருள் வந்து பூமியில வந்து விழுந்துருச்சு. அத தேடி கண்டுபிடிச்சு என்னோட பிளானட்டுக்கு கொண்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். அது இல்லாம என்னால போக முடியாதுப்பா" அப்படின்னு சொன்னுச்சாம். உடனே நீங்க கேட்டீங்களா, "அது என்ன பொருள்?" அப்படின்னோனே, "அது ரொம்ப பிரைட்டா ப்ளூ கலர்ல இருக்கும். அதோட பேர் தான் கிறிஸ்டல். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோன்பா" அப்படின்னு சொன்னீங்களாம். ஓகே. அத வச்சு என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அட்லஸ் சொன்னுச்சாம், "அந்த கிறிஸ்டல வச்சு தான் யுனிவர்ஸே காப்பாத்த முடியும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, உங்களுக்கு இன்டர்வல் முடிஞ்சிருச்சாம். உடனே ஓகே, ஓகே எனக்கு இன்டர்வல் டைம் முடிஞ்சிருச்சு. மேம் வந்துருவாங்க கிளாஸுக்கு. ஸோ நான் கிளாஸுக்கு போணும் அப்படின்னோனே, நீயும் என் கூட வரியா?" அப்படின்னு கேட்குறீங்களாம். உடனே அதுவும் ஓகேன்னு சொன்னோனே, நீங்க எடுத்து பாக்கெட்குள்ள போட்டுட்டு கிளாஸுக்கு வந்துடுறீங்களாம். ஒரு வழியா கிளாஸ் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது, அ அட்லஸ் வந்து கேட்குமா, "ஏன் எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "சரி, சரி சீக்கிரமா வீட்டுக்கு போயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போயிடுறீங்களாம். அப்புறம் உங்க ரூம்ல இருக்கும்போது, "சரி அட்லஸ் நீ என்னதான் சாப்பிடுவ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அட்லஸ் சொல்லுமா, "நான் ஃபுட் ஃபுட் டேப்லெட் தான் நான் சாப்பிடுவேன்" அப்படின்னு. "ஓகே. அது ஃபுட் டேப்லெட் எங்க இருக்கு?" அப்படின்னோனே, "அது என்னோட ஸ்பேஸ் ஷிப்குள்ள தான் இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, "எங்கப்பா உன் ஸ்பேஸ் ஷிப்பே காணோம்?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அட்லஸ் சொல்லுமா, "இதோ இருக்கு பாரு இந்த குட்டியா, இந்த டப்பால தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன பிரஸ் பண்ணுமா. பிரஸ் பண்ணோம்னா, அது அப்படியே குட்டியா ஒரு அழகான ஸ்பேஸ் ஷிப்பா மாறிடுமா. உடனே "வா! உன்ன மாதிரியே உன் ஸ்பேஸ் ஷிப்பும் ரொம்ப குட்டியா இருக்கு அட்லஸ்" அப்படின்னு நீங்க சொன்னீங்களாம். அதுக்கப்புறம் அட்லஸ் போயிட்டு ஃபுட் டேப்லெட் எடுத்து சாப்பிட்டுக்குமா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நான் வருவேனா, எனக்கு ஒரு சப்ஜெக்ட்ல டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வருவேனா. வந்தோனே நீங்க வந்து கதவு தொறந்து பார்த்துட்டு திரு திரு திருன்னு முழிப்பீங்களாம். உடனே நான் கேட்பேனா, "என்னாச்சு? ஏன் இப்படி பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீங்க வந்து அப்படியே தயங்கி தயங்கி வந்து என்கிட்ட சொல்லுவீங்களாம், "நான் இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீ வந்து அத பார்த்து பயந்துராத" அப்படின்னு. நானும் சரி ஓகே காட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க உடனே "அட்லஸ் நீங்க வா" அப்படின்னு சொல்லுவீங்களாம். உடனே அட்லஸ் வந்து நிக்குமாம். அத பார்த்து நான் ஃபர்ஸ்ட்டு ஷாக் ஆகி பயந்து போயிடுவேனாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பொறுமையா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களாம். அதுக்கப்புறம் நானும் புரிஞ்சுக்கிட்டு, "சரி ஓகே நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிடுவேனாம். அதுக்கப்புறமா நம்ம 3 பேருமா சேர்ந்து எப்படி அந்த கிறிஸ்டல கண்டுபிடிக்கலாம்னு யோசிப்போமா. அப்ப அது அட்லஸ் சொல்லுமா, "என் கிறிஸ்டலோட சிக்னல் வந்து இங்கே தான் எங்கேயோ காட்டுது. நம்ம அத எப்படியாவது கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அட்லஸ் அப்படியே வந்து விண்டோ சைடா போய் நின்னுட்டு இருக்குமா. அப்ப வந்து அட்லஸ் ரொம்ப அப்படியே பிரமிச்சு போய் நிக்குமா. "என்னாச்சு அட்லஸ்?" அப்படின்னு நீங்க கேட்கும்போது, அதுக்கு வந்து அட்லஸ் சொல்லுமா, "ஏன் அங்க பாருங்க. இதோ அங்க தான் இருக்கு. இதோ அந்த ரூம்ல தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி கை காட்டுமா. பார்த்தா அது உங்க அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி ரூம் தானாம். உடனே சரி ஓகே அதுதானாங்கிறத கன்ஃபார்மா அப்படின்னோனே, அதுதான் அதுதான் எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்களா, "நான் போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு,
நீங்க வந்து கிளம்பி போனீங்களாம். நானும் அட்லஸும் ரூம்லயே இருந்தோமா. நீங்க போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட கேட்டீங்களாம். "அந்த பொருள் ரொம்ப அழகா இருக்கே அங்கிள். நீங்க எங்கேருந்து எடுத்தீங்க?" அப்படின்னு. உடனே வந்து செக்யூரிட்டி அங்கிள் சொல்லுவாங்களாம், "இதுவாப்பா, கீழ கிடந்துச்சுப்பா, அழகா இருக்கேன்னு எடுத்தேன்ப்பா" அப்படிங்குவாங்களாம். உடனே நீங்க சொல்லுவீங்களா, "அங்கிள் அங்கிள் இந்த ஸ்டோன் வந்து எனக்கு குடுக்குறீங்களா? எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது. ப்ளீஸ் அங்கிள்" அப்படின்னோனே, உடனே அவரும், "ஐயோ! படிக்கிற புள்ள கேட்குற, எடுத்துக்கப்பா எடுத்துக்கப்பா" அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்களாம். உடனே நீங்க அத வாங்கிட்டு, "ஏ கிடைச்சிருச்சு" அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு வருவீங்களாம். வந்தோனே இதுதானா அப்படிங்கிறத அட்லஸ் செக் பண்ணுமா. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுமா அதுதான் அப்படின்னு. உடனே அது சொல்லுமா, "ஓகே இந்த கிறிஸ்டல நீயே பத்திரமா வச்சுக்கோன்னு" உங்க கையில குடுக்குமா. நீங்களும் பத்திரமா அது பேகுக்குள்ள போட்டுருவீங்களாம். அதுக்கப்புறம் அட்லஸ் சொல்லுமா, "சரி நான் வந்து கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லுவீங்களா, "கிறிஸ்டல் என்கிட்ட இருக்கே" அப்படின்னு. உடனே நான் கிளம்பும்போது அத நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னோனே, நான் சொல்லுவேன்னா, "ஓகே, ஓகே. அப்ப நமக்கு வந்து ஜாலியா விளையாடலாம். நாளைக்கு ஒரு நாள் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நீ அதுக்கப்புறம் போ அட்லஸ்" அப்படின்னோனே, அட்லஸும் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லுமாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஜாலியா இருப்போமா. அதுக்கப்புறம் மறுநாள் ஆயிடுமா. மறுநாள் நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போவோமா. ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம ஜாலியா அட்லஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்போமா. இத வந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம் கபீர், முத்து, சிவா. அவங்க வந்து என்ன இவங்க 2 பேரும் குசு குசுன்னு அந்த பேக்க பார்த்தே பேசிக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். அப்ப வந்து நம்ம அட்லஸ் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, "இந்த கிறிஸ்டல வச்சு நீ எப்படிப்பா காப்பாத்த போற?" அப்படின்னு. அதுக்கு அட்லஸ் சொல்லுமா, "இந்த கிறிஸ்டல நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். இத தேடி நெறையா பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. தப்பானவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்னா, இந்த யுனிவர்ஸே மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கும்." அப்படின்னு அந்த அட்லஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குமா. அதுக்குள்ள உங்க மிஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே அந்த பேச்ச ஸ்டாப் பண்ணிடுவாமா. ஒரு வழியா அந்த நாள் ஈவினிங் வந்து நெருங்கிட்டு இருக்குமா. அப்ப வந்து நம்ம இல்லாத டைமா பார்த்து கபீர், முத்து, சிவா இவங்க 3 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்து உங்க பேக்க ஓப்பன் பண்ணி பார்த்தா, அங்க அட்லஸ் இருக்குமா. ஃபர்ஸ்ட்டு அவங்க பயந்துருவாங்களாம். ஆனாலும் கிட்ட போய் பார்த்தா அட்லஸ் வந்து ஒரு டால் மாரி தெரியுமா. "ஏய் இது டால்ப்பா பாரு அசையவே இல்ல" அப்படின்னு. ஏன்னா அட்லஸ் வந்து இவங்கள பயமுறுத்தக்கூடாதுன்னு ஒரு டால் மாரி நின்னுட்டு இருக்குமா. அப்புறம் வந்து, "ஏய் நல்லாருக்குப்பா" அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் விளையாடும்போதே நம்ம வந்துருவோமா. அதனால அவங்க என்ன செய்வாங்களா, பயத்துல "ஏய் இங்க குடு, இங்க குடு" அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது, அட்லஸ வந்து தெரியாத்தனமா அப்படி தூக்கி விட்டுடுவாங்களாம். அது வந்து கபீரோட பேக்ல போயிட்டு விழுந்துருமாம். அதுக்கப்புறம் "சரி, சரி விடுங்க, விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் போயிடுவாங்களாம். நம்மளுக்கும் அது என்ன ஏதுன்னு தெரியாதாம். உடனே அப்படியே நாள் முடிஞ்சு நம்ம ஈவினிங் வந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, ஏதோ சவுண்டு கேட்குமாம். என்னடான்னு நம்ம 2 பேரும் திரும்பி பார்த்தா, அங்க இன்னும் 2 ஏலியன் வந்து நின்னுட்டு இருக்குமாம். என்னடா இது புதுசா 2 ஏலியன் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு நம்ம பயந்தாலும், நீங்க யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அது வந்து என்ன நீங்க பயப்படாம எங்ககிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அது கேட்க, உடனே நீங்க சொல்லுவீங்களா, உங்கள மாரியே நாங்க ஒரு குட்டி ஏலியன கூட நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னோனே, அப்படியா? அவனோட பேர் என்ன? 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 அப்படின்னோனே, நம்ம சொல்லுவோமா, அவனோட பேரு அட்லஸு அப்படின்னோனே, அப்படியா? அவன் தான் எங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அழுவாங்களாம். உடனே வந்து ஓகே. இது அவங்களோட பையன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் இதோ இங்க தான் இருக்கான்னு சொல்லி பேக்க தொறந்து பார்த்தா, அங்க அட்லஸ் காணோமாம். உடனே நீங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவீங்களாம். அப்பதான் கபீர், முத்து, சிவா வருவாங்களாம். வந்தோனே, அப்ப வந்து அந்த 2 ஏலியனும் ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்களாம். இவங்க 2 பேரும் சொல்லுவாங்களாம், "ஏய் தெரியாம இந்த டால் எடுத்துட்டோம்ப்பா, சாரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, ஆ பேக்க தொறந்தா, அ அங்கேயும் வந்து அட்லஸ் இருக்காதாம். அப்பதான் உங்களுக்கெல்லாம் புரியுமாம். என்னது இவங்க வந்தாங்க, ஏதோ பொம்மைங்கிறாங்க. என்ன டால் அது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, "என்னடா டாலு? எதடா எடுத்தீங்க?" அப்படின்னோனே, "இல்லப்பா ஒரு ஏலியன் டால் மாரி உங்ககிட்ட இருந்துச்சே, அதுதான் தெரியாம நாங்க எடுத்துட்டோம்." அப்படின்னு சொல்லுவாங்களாம். "என்னது ஏலியன் டாலா? என்ன நீ சொல்ற? அட்லஸ் எங்க?" அப்படின்னோனே, எ அதுக்குள்ள வந்து கபீர் கேட்பானா, "ஏய் அத காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னது காணுமா? எங்க எங்க வச்சீங்க? எங்க வச்சீங்கன்னு?" நீங்க பதற ஆரம்பிச்சுருவீங்களாம். உடனே கபீர் சொல்லுவானா, "இல்ல, இல்ல. அந்த டால் வந்து எங்க பேக்ல தான் கடந்துச்சு. இப்ப பார்த்தா அத காணோம்." அப்படிங்கிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணோனே, நீங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவீங்களா? நானும் டென்ஷன் ஆயிடுவேனா. அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே, ஒரு ஏலியன் வந்து, "ஏன் அங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மேல கைய காட்டுமாம். என்னடான்னு பார்த்தா, அங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் போயிட்டுருக்குமாம். உடனே இவங்க அந்த சிக்னல்லாம் செக் பண்ணி பார்த்தா, அந்த ஸ்பேஸ் ஷிப்ல தான் அட்லஸோட சிக்னல் காட்டுமாம்.
ஒருவேளை அட்லஸ் கிளம்பிட்டானா? எப்படி நம்ம கிட்ட தானே கிறிஸ்டல் இருக்கு. அப்படின்னு நீங்களும் நானும் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருப்போமா. அப்ப கபீர், முத்து, சிவா இவங்க பயப்படுறத பார்த்துட்டு நம்ம அவங்கள்ட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா. பயப்படாதீங்கப்பா இது மாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, சரின்னு அவங்களும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துப்பாங்களாம். அப்புறம் தான் அந்த 2 ஏலியனும் வெளில வருவாங்களாம். வெளில வந்துட்டு என்னாச்சு? காணோமா? காணோமான்னு சொல்லிட்டு, நாங்க இப்ப தான் பார்த்தோம். மேல ஒரு ஸ்பேஸ் ஷிப் போயிட்டுருக்கு. அதுல தான் வந்து அட்லஸோட சிக்னலும் காட்டுது. எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கன்ஃப்யூஷன்ல இருப்போமா. அப்புறம் ஃபைனலா என்ன ஆகும்னா, ஓகே கிறிஸ்டல் இங்க இருக்கு. ஆனா அட்லஸ் மட்டும் வந்து போறான் அப்படின்னா, யாரோ அவன வந்து வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போறாங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னோனே, நம்ம எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. உடனே நம்ம சொல்லுவோமா, அப்பன்னா நாங்க அட்லஸ எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். எங்களால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை" அப்படின்னு. உடனே கபீர், முத்து, சிவா சொல்லுவாங்களாம், "இல்ல இல்ல நாங்க உங்க பேக்லேருந்து எடுக்காம இருந்திருந்தா அட்லஸ் நல்லபடியா இருந்திருப்பான்லன்னு" சொல்லி அவங்க 3 பேரும், "நாங்களும் அட்லஸ் எப்படியாவது காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றோம்" அப்படிங்குவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த 2 ஏலியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிக்னல் காட்டுவாங்களாம். சிக்னல் காட்டுனோனே, "சரி கிறிஸ்டல் யார்ட்ட இருக்கு?" அப்படின்னோனே, "கிறிஸ்டல் வந்து என்கிட்ட தான் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்களாம்." "ஓகே நம்ம எல்லாரும் கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவோமாம். அப்ப வந்து எர்த்ல புதுசு புதுசா ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுமா. அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி. இந்த சமயத்துல தான் நம்ம என்ன செய்வோமா, நம்ம எல்லாரும் ஸ்பேஸ் ஷிப்ல இங்கேருந்து ஆண்ட்ரோமிடா கேலக்ஸிக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருப்போமா. எப்படியாவது அட்லஸ் நம்ம ஃப்ரெண்ட வந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபயர் மோட்ல நம்ம எல்லாரும் கிளம்புவோமா. இதோட இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிக்கு போறோம், எப்படி அட்லஸோட சேர்ந்து ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிய வந்து சேவ் பண்ண போறோம், அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ற சமயத்துல லைக்கு, ஷேரு, அப்புறம் சப்ஸ்கிரைபும் சேர்ந்து பண்ணிடுங்க. ஓகே குட்டீஸ், பாய்.